வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எந்த ஒரு பெரிய காரியத்தையும் நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றியை அடையலாம். அதற்கு ஒரு சின்ன கருத்தே நமக்கு உதவியாக இருக்கும். அந்த அளவிற்கு சிந்தனையை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு நாகப்பாம்பு புற்றில் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த ஊரில் இருக்கின்ற மக்களெல்லாம் அதை போய் சீண்டி கொண்டிருக்கின்ற பொழுது அது 1-2 பேரை கடித்தது. அதனால் அவர்கள் இறந்து விட்டார்கள். உடனே அந்த ஊர்க்காரர்களெல்லாம் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஞானியை பார்த்து, ஐயா, எங்கள் ஊரில் இப்படி ஒரு பாம்பு இருந்து கொண்டு பலரை கடித்து சாகடித்து விட்டது, நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த ஞானியிடம் போய் சொன்னார்கள். உடனே அந்த ஞானியும் பாம்பிடம் வந்து, நீ இந்த ஊர்க்காரங்களை கடித்து சாகடித்து விட்டாய், இனிமேல் நான் சொல்லுகின்ற மந்திரத்தை நீ மனதில் நிறுத்தி யாருக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடாது என்று அந்த ஞானி சொன்னார். அந்த நாகப்பாம்பும் அப்படியே கேட்டுக்கொண்டது. பிறகு அந்த ஊரில் உள்ள மக்கள் அந்த இடத்திற்கு போகின்ற பொழுது பாம்பு அமைதியாகவே இருந்தது. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. உடனே அங்கே இருக்கின்ற சிறுவர்களெல்லாம் சிறு கல்லை தூக்கி போடுவது, கம்பால் அடிப்பது போன்ற செய்கைகளை செய்தார்கள். அதனால் அந்த பாம்பின் முதுகெல்லாம் புண்ணாகிவிட்டது. ஒரு நாள் அந்த ஞானி அந்த பாம்பை பார்க்கலாம் என்று வந்த பொழுது அது குற்றுயிராய் இருந்தது. அவர் ஏனென்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், நீங்கள் கடிக்கக்கூடாது என்று சொன்னதினால் இந்த ஊர் சிறுவர்களும் சில பெரியவர்களும் என்னை கல்லாலும் கம்பாலும் அடித்து காயப்படுத்தி விட்டார்கள் என்று அது மிகவும் சோர்வுடன் இருந்தது. உடனே அந்த ஞானி சொன்னார், நான் உன்னை கடிக்கக்கூடாது என்று தான் சொன்னேன். கடித்தால் மற்றவர்கள் இறந்து விடுவார்கள், எனவே கடிக்கக்கூடாதான் என்று சொன்னேனே தவிர அவர்கள் வருகின்ற நேரத்தில் நீ சீரக்கூடாது என்று நான் சொல்லவில்லை என்று சொன்னார். அதை புரிந்து கொண்டு அடுத்த நாள் அந்த சிறுவர்களும் பெரியவர்களும் வருகின்ற பொழுது பாம்பு கடிக்கவில்லை, ஆனால் அவர்களை கண்டதும் படம் எடுத்து சீறியது. உடனே எல்லோரும் ஓடிவிட்டார்கள். இதிலே இருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மிகவும் கொடூரமாக போனால் மற்றவர்கள் இறக்கிறார்கள். நாம் சாதுவாக இருந்தால் அதை நம்மை மிகவும் கேவலமாக நடத்துகிறார்கள். நம்மிடம் வீரம் இருக்கிறது என்பதையும் காட்ட வேண்டும். அவர்களுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கை தத்துவம். எப்படி ஒரு பாறையை நாம் தள்ளுவதற்கு ஒரு நெம்புகோலை உள்ளே விடுகிறோம், ஒரு சின்ன கல்லை அந்த நெம்புகோலின் கீழே வைத்தால்தான் அது ஈஸியாக அந்த கடப்பாறையினால் அந்த கல்லை தள்ள முடியும். அதுபோலே நாம் மலையாக இருக்கின்ற அந்த கடித்து சாக அடிக்கின்ற அந்த காரியத்தை விடுத்து சிறு காரியமாக சிறு கல்லை போல் நாம் சீறினால், அவர்களை பயமுறுத்தினாலே நாம் வெற்றி பெறலாம். எனவே வெற்றி படிக்கட்டிலே நாம் தெரிகின்ற புரிந்து கொள்ளுகின்ற கருத்துக்கள் சிறியவையாக இருந்தாலும் சரி, அல்லது மிகவும் முக்கியத்துவம் இல்லாததாக இருந்தாலும் அதிலும் ஒரு முக்கியத்துவம் இருக்கத்தான் செய்யும். எனவே வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுகின்ற பொழுது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் செயல்களையும் அதிலே இருக்கின்ற உள்ளார்ந்த கருத்துக்களை நாம் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் வசந்த் டிவி வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துகிறது. எனவே சீருங்கள், பிறரை கடிக்காதீங்கள். அதே நேரத்தில் நீங்கள் சீராமல் இருந்து கொண்டு அப்பாவியாக இருந்தால் மற்றவர்கள் உங்களை துன்புறுத்துவார்கள். இந்த தத்துவத்தை மனதில் நிறுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.